ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். கனவா மீன் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட ஃபுல் மீன். இதில் இந்த தலைப்பகுதி மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சென்ட்ரு பகுதி இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். இது குடல் பகுதி. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது மை பகுதின்னு சொல்லுவாங்க. அதில் மை மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். மேலே இது பல், இதோட பல், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இது தலைப்பகுதி. இது சாப்பிடக்கூடியது தான். உங்களுக்கு இந்த கண் பகுதி வேண்டான்னா அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த உடல் பகுதியில் பாருங்கள், இது உள்ள ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிடலாம். அது உள்ளேயே ஃபேட் மாதிரி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இன்னொரு முறை பாருங்கள், உங்களுக்கு இது புரியும் ஈஸியாகவே. இப்போது மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபுல் மீன். இதோட தலைப்பகுதியை நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். தலைப்பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அது சென்டரில் இருக்க இந்த குடல் பகுதி, இதை மை பகுதின்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குன்னு. அதில் கையை வச்சிடக்கூடாது. கையை வச்சு நம்ம ப்ரெஸ் கொடுத்துட்டா அந்த பிளாக் கலராக இருக்கிறது மேலெலாம் வந்துடும். பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த பல் பகுதியும் எடுத்துடணும். பல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனோட பல். அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த உடல் பகுதியில் உள்ளே இருக்க அந்த கிளாஸ் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். தோல் நம்ம ஈஸியாக நம்ம உரித்து எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மை பகுதி எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு. இது தப்பி தவறி கூட சேர்த்துறாதீங்க, ஏன்னா அது குழம்பையே கலரை மாற்றிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம இப்போது க்ளீன் பண்ணதை சின்ன சின்னதாக இது மாதிரி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.